வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் எஜுகேஷன். மேக்ஸிமம் நான் எல்லா இனிஷியேட்டிவ்ஸுமே கவர் பண்ணியிருக்கேன். பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கன்சோர்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன், சிஇசி. இதோட ஃபுல் ஃபார்ம்ஸும் பார்த்துக்கோங்க. 1993ல a body under the CUGC that produces and disseminates educational programs through television and online platforms. ஓகேவா? டெலிவிஷன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும் சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் கியான் தர்ஷன் 2000. இது எஜுகேஷனல் டிவி சேனல். broadcast various programs on education and knowledge. Next, Gyan Vani 2001ல ஸ்டார்ட் ஆச்சு. இது எஜுகேஷனல் FM ரேடியோ. Okay, India enhancing education through radio. So Gyan Vani radio, Gyan Darshan TV channel. அதே மாதிரி CEC வந்து 1993 ஒரு full form Consortium for Educational Communication. Okay, educational programs நம்ம வந்து TV through online மூலியமா நம்ம வந்து broadcast பண்ணணும்னு சொல்றது, enhance பண்ணணும் இன்னும் கொஞ்சம் higher education. Okay, next Sarva Shiksha Abhiyan 2001. Okay, so elementary education காக ஆரம்பிச்சது சர்வ சிக்ஷா அபியான் for children aged 6 to 12 years. Next, NPTEL னா 2003. அதோட full form National Program on Technology Enhanced Learning. இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணது? ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் சர்டிபிகேஷன் வேரியஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஹியூமானிட்டி சப்ஜெக்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணது NPTEL. நெக்ஸ்ட் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA 2009ல ஸ்டார்ட் பண்ணது. இவங்க மேக்ஸிமம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது செகண்டரி எஜுகேஷன். ஓகே, 14 to 18 குரூப்ஸ். ஓகே, அந்த எஜுகேஷனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணது RMSE. நெக்ஸ்ட் ஃபாசியோட ஃபுல் ஃபார்ம் ஃப்ரீ. ஓகே, அது லிபர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன் 2009ல ஸ்டார்ட் பண்ணது. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்காக. நெக்ஸ்ட் NMEICT 2009ல இதோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. எதுக்கு ஸ்டார்ட் பண்ணது? இன்னும் கொஞ்சம் ICT எப்படி கொண்டு வர்றது லேர்னிங்கோட. So enhance learning in higher education through digital content, virtual labs and online courses. NMEICT. Okay, next virtual labs 2009ல ஸ்டார்ட் பண்ணது MHRD. இப்போ நம்ம MOE சொல்றோம். To provide remote access to labs in various disciplines of science and engineering. That's virtual. Okay, virtual labs 2009. Next, Shodh Ganga. எப்ப ஸ்டார்ட் பண்ணது? 2011. இதுல வந்து digital repository of Indian theses and dissertations இருக்கு Shodh Ganga, where students and researchers can access research work submitted in universities across India. எது ரிசர்ச் ஒர்க்குன்னா Shodh Ganga. ஓகே, அதே மாதிரி Shodh Gangotri-னு ஒண்ணு இருக்கு. இது Shodh Ganga. இதுல என்ன இருக்கும்னா ரிசர்ச்ல இருக்கும், ரிசர்ச் பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் கல்பா 2011. இந்த கல்பா வந்தாலே டிசைன் ஞாபகம் வச்சுக்கோம். கல்பால டிசைன். ஸோ கிரியேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸ்க்கு ஆரம்பிச்சது. ஓகே, அஸ் அ பார்ட் ஆஃப் த NMEICT. ஐசிடியோட ஒரு எல்லாமே இன்டகிரேட்டடா ஸ்டார்ட் பண்ணது. ஸோ கல்பா ஒரு டிசைன் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் டாக் டு யுவர் டீச்சர் 2012. இது IIT பாம்பேயோடது. அங்கிருந்து பண்றது. So an initiative under NMEICT, talk to your teacher. So where students can interact with the teachers online for doubts and learning assistance. Okay, so talk to your teacher வந்து இது வந்து நம்ம வந்து எதனா டவுட்ஸ் இருந்தா பசங்க என்ன பண்ணலாம், கேட்டுக்கலாம். ஓகே, யூனிவர்சிட்டி லெவல்ல. நெக்ஸ்ட் ஆஸ்கர் full form open source courseware animations repository. இது 2012. இதுல animations for teaching various concepts across different subjects. Okay, OSCOR, open source courseware animation repository. Next, eVidwan 2013ல இதுல என்ன இருக்குன்னா database of experts and researchers in various academic fields across India இருக்கும். வித்வான்னாலே தெரியும்ல நமக்கு, பெரிய பெரிய ஆளுங்க. So experts and researchers பத்தி. நெக்ஸ்ட் ராஷ்டிரிய உச்தார் சிக்ஷா அபியான் ரூசா வந்து 2013ல. இது குவாலிட்டி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்தது ரூசா. ஓகே, நெக்ஸ்ட் ஷோத் கங்கோத்ரி. இது 2013. ஷோத் கங்கோத்ரி 2013. இதுல சினாப்சிஸ்லாம் இருக்கும், ரிசர்ச் ப்ரப்போசல்ஸ்லாம் இல்ல. அதுக்கப்புறம் ஷோத் கங்கா. ஓகே, பேப்பர்ஸ்ல ஷோத் கங்கால. நெக்ஸ்ட் நேஷனல் ரெபாசிட்டரி ஆஃப் ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். NROER 2013ல. இது ஒரு ரெபாசிட்டரினா ஒரு லேப் நிறைய இருக்கும் அதுல. அதுதான்
A repository for educational resources including videos, audio, interactive content and documents நிறைய ஸ்டோர் பண்ணிருப்பாங்க repository. Next, ask a question 2013. இது ஒரு part of NPTEL. Okay, where students can ask questions related to course content, receive answers from experts. Okay, இதெல்லாமும் IIT ஓட NPTEL IIT Bombay இது. Next is ask a question. Next, Unnat Bharat Abhiyan 2014. Unnat Bharat Abhiyan. See, rural areas. And Unnat Bharat Abhiyan vandale rural areas to address their developmental changes through appropriate technologies. Next, e-Pathshala 2015. This is a digital platform by NCERT providing free access to textbooks and education resources. Okay. Next, Pradhan Mantri Kaushal Vikas Yojana PMKVY 2015. Indian idhula irundana skill development initiative aimed at providing industry relevant skill training. The skill programs க்கு ரொம்ப importance கொடுத்தது PMKVY 2015 ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. Next, UAY 2015 உச்தார் அவிஷ்கார் யோஜனா. ரொம்ப important இது. உச்தார் அவிஷ்கார் யோஜனா இது UGC நெட்ல வந்திருக்கு இது. எப்ப ஸ்டார்ட் பண்ணது 2015 ல innovation driven research project in IITs with a focus on industry collaboration, real world problem solving. Okay. Next, imprint. Imprint or a full form, impacting research, innovation and technology. Okay. இவங்க என்ன பண்ணாங்க, joint initiatives by IITs and IIScs to address major engineering challenges and promote research in India. இது imprint பண்ணது. Next, eShod Sindhu 2015 ல a consortium providing access to a wide range of e-resources இருக்கு, journals இருக்கும், database இருக்கும், e-books for higher education institutions in India. eShod Sindhuல என்ன இருக்கும், எல்லா e-resources நமக்கு இருக்கும், journals இருக்கும், databases and e-books for higher education institutions in India. Okay வா? Next, imprint. Imprint ஓட full form, impacting research, innovation and technology. Imprint ரொம்ப important. Imprint full form, impacting IMP ஃபுல்லாவே ஒண்ணா வந்துருது. Impacting research, innovation and technology 2015 ல எதுக்குன்னா a program to address major engineering challenges in India. Okay, by translating research into viable technology. Next, National Digital Library of India 2016 NDLI. இது ஒரு repository, a wide range of education resources of students, researchers and professionals. Next, e-Acharya. இதுல இருந்து integrated e-content portal. Okay, இது 2016 ல இது யாரோட போர்ட்டல் அண்டர்ல வந்து NMEICT. NMEICT னா National Mission on Education through ICT. இதுலயும் நிறைய e-content இருக்கு in various subjects across higher education. e-Acharyaலயும் higher education related content இருக்கு. ஓகேவா? imprint ரொம்ப important, impacting research, innovation and technology. ஓகே, அதே மாதிரி நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா, இதுல நிறைய ரெப்பாசிட்டரி, நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், டேட்டாபேஸ் இருக்கும், அவ்வளவுதான். அது டேட்டாபேஸ்னா என்னதுன்னா நிறைய ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? தனித்தனியா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒண்ணு. ஓகே, நிறைய டிசிப்ளினரியில இருக்கு. நெக்ஸ்ட், தீக்ஷா 2017. தீக்ஷாவோட ஃபுல் ஃபார்ம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். So a platform offering digital content and resources for teachers and students. Next, Swayam 2017. நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நமக்கு ஃப்ரீ கோர்சஸ் கிடைக்குது, வேரியஸ் டிசிப்ளின்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டு போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ஸ்ல கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்வயம் பிரபா 2017. இப்போதைக்கு 40 DTH சேனல்ஸ் இருக்கு, எல்லா எஜுகேஷனல் கண்டென்ட் இருக்கும். இதை பத்தி தனித்தனியாவே நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க, அதை நான் போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் Shagun. Shagun இதெல்லாம் ஒரு போர்ட்டல்ஸ் 2017 ல வந்தது. மானிட்டர் த ப்ராக்ரஸ் அண்ட் அவுட்கம்ஸ் ஆஃப் த சமாக்ரா சிக்ஷா ஸ்கீம். எப்படி இந்த சமாக்ரா சிக்ஷா ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுது? ஓகேவா? இந்த RMSAவும் SSAவும் சேர்ந்தது தான் சமாக்ரா சிக்ஷா அபியான். ஓகேவா? நெக்ஸ்ட், பாதல், பாரத் ஆர்கைவ் ஃபார் அகடமிக் டிஜிட்டல் அகடமிக் லிட்ரேச்சர். பாதலோட ஃபுல் ஃபார்ம் பாரத் Archive for Academic Digital Academic Literature. இது 2017. இது ஒரு cloud service. பாதல்னா தெரியும்ல, cloud. Okay, the cloud service for academic institution to store and manage the digital content. Okay, next, Jigyasa 2017 ல இது student scientist connect program initiated by CSIR. Okay, to engage school students with scientists. Okay, and foster scientific curiosity. So scientific thing na Jigyasa 2017. Okay, next.
Next, LEAP, LEAP 2018. LEAP na Leadership for Academicians program, designed to prepare senior faculty for leadership roles in educational institutions. The senior faculties, the LEAP. LEAP nale or LEAP kondu poradhu. RISE 2018. RISE oda full form Revitalizing Infrastructure and Systems in Education. இது ஒரு ஸ்கீம். எதுக்கு ஸ்டார்ட் பண்ணது? Improve the infrastructure of higher education institutions across India. ரைஸ் பண்றது அப்படின்னா வச்சுக்கோங்க. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரைஸ் பண்றதுக்கு 2018ல ஸ்டார்ட் பண்ணது. நெக்ஸ்ட் சமாக்ரா சிக்ஷா 2018ல அண்ட் இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் ப்ரீ ஸ்கூல் டு கிளாஸ் 12. இது எங்கே நம்ம பார்த்தோம், ஒரு இன்டகிரேட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பார்க் ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அகடமிக் அண்ட் ரிசர்ச் கொலாபரேஷன் 2018. ஓகே, ஸ்பார்க்கோட ஃபுல் ஃபார்ம் ஸ்கீம் ஃபார் promotion of academic and research collaboration. அதான் ஸ்பார்க். இது எதுக்குன்னா initiative to improve the research ecosystem by facilitating academic and research collaborations between Indian institutions and the best institutions globally. நம்மளோட ரிசர்ச் கொண்டு போறது. So ஸ்பார்க் scheme for promotion of academic and research collaboration. collaborate பண்றோம். Next, ஸ்ரேயஸ் 2019. அதோட full form scheme for higher education youth in apprenticeship and skills. Okay, scheme for higher education youth in apprenticeship and skills. இது எதுக்கு பண்றாங்கன்னா employability of graduates by introducing apprenticeship programs. பசங்க அடல்ட்ஸுக்கெல்லாம் employability கொஞ்சம் ஏத்துறதுக்காக கொண்டு வந்தது, ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் பரமார்ஷ் 2019. இது ஒரு யூஜிசி ஸ்கீம். எதுக்குன்னா டு மென்டரிங் டு காலேஜஸ் ஃபார் அக்ரெடிடேஷன் என்ஹான்சிங் குவாலிட்டி எஜுகேஷன். ஓகேவா? காலேஜஸ் மென்டர் பண்றதும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்றது கொண்டு வந்து பரமார்ஷ். நெக்ஸ்ட் எக்யூப் 2019. அதோட ஃபுல் ஃபார்ம் எஜுகேஷனல் குவாலிட்டி அப்கிரேடேஷன் அண்ட் இன்க்ளூஷன் ப்ரோக்ராம். ஓகே, இது என்னன்னா இம்ப்ரூவ் அக்சஸ் குவாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். ஃபுல்லாவே அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், கவர்னன்ஸ் ப்ராப்பரா நடத்திட்டு போகணுன்றது கொண்டு வந்தது எக்யூப். நெக்ஸ்ட் ஸ்ரேயஸ் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நிஷ்தா. நிஷ்தாவோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஓகேவா? நிஷ்தா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரும். நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் 2019ல இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்கூல் ஹெட்ஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நீட் நேஷனல் எஜுகேஷன் அலையன்ஸ் ஃபார் டெக்னாலஜி 2019ல. இந்த ஸ்கீம் எதுக்குன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு மேக் லேர்னிங் மோர் பர்சனலைஸ்ட் அடாப்டிவ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆர்டிபிஷியல் ஹையர் எஜுகேஷன்ல கொஞ்சம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அதோட குட் திங்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட் 2019ல வந்தது. ஸ்ட்ரைட்னா ஸ்கீம் ஃபார் டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் ஃபார் இந்தியாஸ் டெவலப்பிங் economy. So aimed at promoting high quality research with a focus on transdisciplinary approaches to address national and global challenges. Transdisciplinary, இங்கே இருக்குல்ல transdisciplinary research, அது வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட். ஓகேவா? நெக்ஸ்ட் PME வித்யா 2020ல அந்த கோவிட் டைம்ல வந்து கொஞ்சம் ரீச் பண்ணணும், பசங்களுக்கு வந்து அந்த ஸ்டடீஸ் நிறுத்தாம ஆன்லைன்ல வந்து நம்ம தொடரணும், எஜுகேஷன் ரீச் பண்ணணும் சொல்லி ஆரம்பிச்சதா PME வித்யா. ஓகேவா? லான்ச் அண்டர் த ஆத்மா நிர்பார் பாரத் அபியான். ஆத்மா நிர்பார் பாரத் அபியான். ஓகேவா? aims to enhance self-reliance by improving the quality and accessibility of education. மெயினா ஸ்டார்ட் பண்ணது இந்த COVID-19 pandemicல. PME Vidya was launched in May 2020 to provide remote learning through digital platforms, TV channels and radio, ensuring continued education during the COVID-19 pandemic. Okay. Next நமக்கே தெரியும் 2020ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அது மெயினா ஃபோக்கஸ் பண்ணது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ப்ரொமோட்டிங் டிஜிட்டல் லேர்னிங். இந்த மூணுத்துல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது. நெக்ஸ்ட் NPE GEL 2020 இருக்கு. GELனா ஒண்ணுமே கைட்லைன்ஸ் தான், நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கைட்லைன்ஸ் ஃபார் லேர்னிங். ஓகே, அதுதான் லேர்னிங். இது எதுக்குன்னா டிஜிட்டல் லேர்னிங் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பசங்களுக்கு, சப்போர்ட்டிங் த அடாப்ஷன் இன்டகிரேஷன் ஆஃப் டிஜிட்டல் லேர்னிங் இன் எஜுகேஷன் சிஸ்டம். இப்படி கொண்டு வந்தது தான் இது. ஓகேவா? இது கூடவே கொஞ்சம் NCF-ம் இருக்கு, NPU இருக்கு. நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1968ல ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நடந்திருக்கு இந்திரா காந்தி தலைமையில. நெக்ஸ்ட் 1986ல நடந்துச்சு இல்லையா? அது ராஜீவ் காந்தி தலைமையில. ராஜீவ் காந்தி பண்ணாங்க. ஓகே, அவரோட இதுல. நெக்ஸ்ட் இதோட 2020 மொத்தம் இது வரைக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ் மொத்தம் 3 நடந்திருக்கு. ஓகே,
90ல வந்ததெல்லாம் வந்து அது ரிவ்யூ பண்ணதுக்காக வந்தது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1990 போடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து யஷ்பால் கமிட்டி. ஓகே, அதெல்லாம் வந்து அது 86ஓடத வந்து ரிவ்யூ பண்ண வந்தது. ஓகே, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க அந்த இடத்துல. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்சிஎஃப் நம்ம இதுல கவர் பண்ணல, அது தனியா நான் வீடியோ போடுறேன். என்சிஎஃப் 2005 இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கன்ஸ்ட்ரக்டிவிசம் பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஓகேவா? தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா எதனா ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எப்பயுமே யூஜிசி நெட்ல மாத்தி மாத்தி கேக்குறாங்க. ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை கூட வீடியோவை பாருங்க, இல்ல ஷார்ட்டா ஒரு கீ டேர்ம் வச்சு எழுதியும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட்.